சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முழு விவரங்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நேற்றைய தினம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் முன்னர் சுமார் 1500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் நேற்று கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில இன்றும் அவருடைய போராட்டத்தை தொடர்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில டிபிஐ வளாகத்துல சுமார் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு சுமார் 10க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அவர்களை கைது செய்ய தயார் நிலையில் இருந்தது. இந்த நிலையில சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கூடிய சென்னை முதன்மை கல்வி அலுவலக வளாகத்துல சுமார் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் திடீரென உள்ளே முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. கோஷங்களை முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அவர்களை இப்போது காவல்துறையினர் கைது செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு பணியிருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி சேர்ந்தவர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் பெரிய அளவில் வேறுபாடுகள் இருப்பதாகவும் அந்த ஊதிய முரண்பாட்டை கண்டித்து சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் நீண்ட காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த அடிப்படையில் தான் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி நேற்று காலை 10:30 மணிக்கு தொடக்க கல்வி இயக்குநர் உள்ளிட்ட கல்வித்துறை அலுவலகங்கள் அமைந்திருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டு சுமார் 1500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்றும் இரண்டாவது நாளாக டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டு தயாராக இருந்தாங்க. இந்த நிலையில திடீரென எழும்பூர்ல இருக்கக்கூடிய இந்த சென்னை முதன்மை கல்வி அலுவலக வளாகத்துல சுமார் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் அரசுக்கு எதிரான கோஷங்களை முழக்கமிட்டபடி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. முன்னதாக அந்த வளாகத்திற்குள்ளே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் கைது செய்யப்பட்டு முயன்றனர். தற்போது மீண்டும் அந்த வளாகத்திற்கு உள்ளே சென்று தொடர்ந்து கோஷங்களை முழக்கமிட்டபடி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவர்களை சுமார் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.